வயசானவங்க விழுந்தால் மோஸ்ட் காமன் ஃப்ராக்சர் நடக்கிறது ஒன்று ஹிப் ஜாயிண்ட் இல்லைன்னா வெர்டிபிரல் போன்ஸ் தான். இது ரெண்டுமே ஏன் நடக்குது அப்படின்னா போன் வீக்னஸ்னால் நடக்கிறது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏன் வருது? வயசாகிறதுனாலையும் வருது, ப்ளஸ் இன்அடிக்குவேட் டயட், லேக் ஆஃப் மூமெண்ட்ஸ், இதனால போன் நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போகிறது. பட் பர்டிகுலராக ஏன் ஹிப் ஜாயிண்ட் மட்டும் சர்ஜரி கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஹிப் ஜாயிண்ட் இஸ் அ பெக்யூலியர் ஜாயிண்ட். ஹிப் ஜாயிண்ட் இஸ் ஃபார்ம்ட் பை ஃபீமர் போன் அண்ட் த பெல்விஸ். இது ரெண்டும் சேர்கிற இடத்துல இந்த ஃபீமர் போனோட ஹெட்டுக்கு கீழே நெக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த நெக்கு வழியாக தான் ஃபீமர் போனில் இருந்து ஹெட்டுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போயாகணும். இந்த நெக்கில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா, ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் மோஸ்ட்லி அங்கே தான் நடக்கும், ஃபீமர் போனுடைய நெக்கில் தான் நடக்கும். ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அந்த ஹெட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த ஃப்ளட் வந்து மெயின் போனோட சேரவே சேராது. இயற்கையாக நடக்கக்கூடிய ஃப்ராக்சர் ஹீலிங் நடக்காது. என்ன தான் கட்டு போட்டாலும் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அந்த ஹிப் ஃப்ராக்சர் வந்தவங்க படுக்கையாகிடுவாங்க, பெட் சோர்ஸ் வந்துடும். அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் வந்து அவங்க 6 மாதத்துலையோ 1 இயர்லையோ அவங்களுடைய லைஃப் முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் வயசானவங்க விழுந்தாலே நம்ம வந்து அந்த ஆப்ரேட் பண்ணி ப்ரோக்கன் ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எய்தர் ஒரு மெட்டல் பால் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அல்லது ஸ்க்ரூஸ் அண்ட் ராட்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால எய்தர் அந்த ஹெட் வந்து மெயின் போனோட கூடிடும் அல்லது இந்த பால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால இம்மீடியட்டாக அந்த வயசானவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க லைஃப் டைமுக்கு அவங்க நார்மலாக இருந்துட்டு அவங்க லைஃப் முடிச்சிக்க முடியாது. இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹிப் சர்ஜரி. இதனால தான் வயசானவங்க விழுந்தாலே வரக்கூடிய ஹிப் ஃப்ராக்சருக்கு நம்ம சர்ஜரி பண்ணுறோம். ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வந்து பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. பர்டிகுலர்லி ரோபோட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த அசிஸ்டபிளர் கப் பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. பெல்விஸில் இருக்கக்கூடிய அந்த கப்பை வந்து இந்த ஹிப் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்வென்ஷனல் சர்ஜரிஸில் வந்து அக்யூரசி வந்து நம்ம 80 to 90% அச்சீவ் பண்ண முடியும். வேறு ரோபோட்டிக் சர்ஜரியில் நம்ம 99.99% அக்யூரசி அச்சீவ் பண்ணுறதுனால அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ், அந்த பாலு கப்பில் கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்ரேஷனுடைய சக்ஸஸ் வந்து 100% இருக்கும். போஸ்ட் ஆப்ரேஷன் நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ ஹிப் சர்ஜரிஸ் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் எ வெரி குட் டூல். வயசானவங்க நடக்கக்கூடிய ஹிப் ஃப்ராக்சர் வந்து அவங்க லைஃப் டைம் அவங்க நார்மலாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவுது.